வணக்கம், நான் சுதர்சன். இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சர்க்யூட் டயக்ராம்னா என்னன்ற பத்தி பார்ப்போம். ஸோ எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்றது முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட் நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்யற முன்னாடி பண்ற பிளான் தான் பாத்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா மேக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காம்பனன்ஸ் எங்கெங்க வைக்கிறோம் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இப்போ இப்போ ஒரு பேட்டரி எடுத்து ஒரு இடத்துல வைக்கும் அப்படின்னா நம்ம அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா பேட்டரி அப்படியே டிரா பண்ண முடியாது. ஸோ அப்படி டிரா பண்றப்ப அது ஒரு சிம்பிளா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா வரைய தெரியாதவங்களும் ஈஸியா வரைஞ்சிருவாங்க. ஈஸியா பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு காம்பனண்டோட சிம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ ரெசிஸ்டர் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள், கெப்பாசிட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள், டயோடுக்கு ஒரு சிம்பிள், ஜெனர் டயோடு, டிசி மோட்டார், பேட்டரி, சுவிட்ச், ஃபியூஸ், எல்டிஆர், எல்இடி லைட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம அதை டினோட் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா டிரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியில இருந்து வருவோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணி அது மூலியமா கனெக்ஷன் பண்ணுற பண்ணி பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 4 காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல் பார்த்தீங்கன்னா பேட்டரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், மூணாவது பார்த்தீங்கன்னா பல்பு, நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேட்டரி வரைகிறேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேட்டரி சீரிஸாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வரைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டெர்மினல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு ஒரு ஷார்ட் டெர்மினல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பண்ணணும். இப்படி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெகட்டிவும் பாசிட்டிவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. ஒரு பேட்டரினா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வரும். இந்த 3 பேட்டரி பார்த்தீங்கன்னா சீரிஸாக கனெக்ட் பண்ணிருக்கனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயர் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு ரெசிஸ்டரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைகிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட சிம்பிள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பல்போட சிம்பிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுவிட்சை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா சுவிட்சை வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் சர்க்யூட், அதனால பார்த்தீங்கன்னா நான் சுவிட்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைகிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வயர் எடுத்து அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண பேட்டரியோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா கொடுக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டர், இதுனா பல்பு, இதுனா ஸ்விட்ச். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லேருந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஆரோ மார்க் மூலமா பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்ப்ளீட்டான சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் மூலமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஈஸி ஆஃப் டிராயிங், ஸ்பேஸ் எஃபிஷியன்சி, சிம்பிளிசிட்டி, ஸ்டாண்டர்டைசேஷன் பார்த்தீங்கன்னா 4 அட்வான்டேஜஸ் கிடைக்கி.
தேங்க்யூ.